ஓம் நமோ நாராயணனாய. நேற்று கிருஷ்ணன் அந்த 5 லட்சம் பெண்களோட ராசலீலை நடத்தினாரு, ஜலக்கிரீடை நடத்தினாருன்னு பார்த்தோம். இப்போ அதை சுகபிரமத்திட்ட பரிசத் மகாராஜா ஒரு ஆண்மகன் 5 லட்சம் பெண்களோட நல்லா கட்டி ஆற தழுவி காதல் நடனம் ஆடினது இந்த உலக தர்மத்திற்கு உட்பட்டதா அப்படின்லாம் கொஸ்டின் கேட்குறாரு. இப்போ நம்ம மனசில் எழக்கூடிய அனைத்து கொஸ்டின்மே அன்னைக்கே சுகபிரமத்தில் பரிசத் மகாராஜா கேட்குறாரு. அப்போ அந்த பரிசத் மகாராஜாக்கு சுகபிரமம் சொல்கிறாரு, இந்த உலக வாழ்க்கையோட ஒப்பிடக்கூடாது. நம்ம அந்த காதல் அந்த காம உணர்வுகளை கிருஷ்ணனுடைய அவருடைய சுத்த பரிசுத்தமான உடம்போட தான் ஒப்பிடணும். நம்ம உடம்பு மாதிரி அவர் உடம்பு இந்த பஞ்சபூதங்களால ஆன உடம்பு கிடையாது. அதாவது திரும்ப திரும்ப நான் சொல்லிக்கிருக்கக்கூடிய இந்த பாகவத கதைகளை கேட்க கேட்க நமக்குமே அந்த கிருஷ்ணன் மேல காதல் பொங்கணும். அந்த காதல் பொங்க பொங்க என்ன ஆகும்னா, நமக்கு மேல கிருஷ்ணன் ஒரு கடவுள், நம்ம ஜீவாத்மா அந்த மாதிரியே இல்லாம கடவுளோட நம்மளும் ஒன்றிணைந்திட்டோம். அவருக்கோட நம்ம பொங்கும் பரிவோட இருக்கணும். அவருக்கு ஏதாவது இந்த கதைகளில் சொல்லப்படக்கூடிய அவருக்கு ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் அதை அனுபவிச்சு நம்ம துயரப்படணும். அடுத்து அவர் இன்பப்பட்டார்னா அவரோடையே நம்மளும் சேர்ந்து இன்பப்படணும். இதையெல்லாம் அனுபவிச்சதான் நம்ம பாரதியார், சுப்பிரமணிய பாரதியார் இருக்கார் இல்லையா, அவர் கண்ணன் என் காதலன் அப்படின்னு உருகி உருகி பாடியிருக்கார். அவர் கடைசி பாண்டிச்சேரியில போய் இறங்கினப்ப அங்க மௌனகுரு அப்படிங்கிற ஒரு குருவை காலை பிடிச்சு அவர் ஆன்மீகத்துக்குள்ள நுழைஞ்சு அதுக்கப்புறம்தான் பராசக்தி அம்மன் பாடல் கண்ணன் என் காதலன்கிற கண்ணன் மேல உருகி உருகி பாட்டு பாடியிருக்காரு. நமக்கும் அது மாதிரி ஒரு குரு கிடைப்பாங்க. நம்மளும் கண்ணனோட காதல் உணர்வோட இருக்கலாம். இப்ப இந்த ராஜலீலை இந்த ஜலக்கிரீடைகள் எல்லாம் கேட்டோம்னா நமக்கும் கண்ணன் மேல காதல் ஏற்படும். இந்த திரும்ப திரும்ப கேளுங்கன்னு காஞ்சி மகா பெரியவரே சொல்லியிருக்காரு. சன்னியாசிகளுக்கே மிகப்பெரிய சன்னியாசியான காஞ்சி மகா பெரியவரும் ராமானுஜருமே இதை சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ அடுத்ததுக்கு போகலாம். அதாவது கிருஷ்ணனுக்கு இப்போ 10 வயசு அப்படின்னு சொன்னோம் இல்லையா. இப்போ கிருஷ்ணனுக்கு அதாவது யசோதைக்கு கும்பன் அப்படின்னு ஒரு அண்ணன் இருக்காப்ல. அந்த கும்பன் வீட்டில் ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தைக்கு 3 வயசு ஆகுது. அந்த குழந்தைக்கு பேரு நப்பின்னை அப்படின்னு பேர். அதான் எங்கெல்லாம் கிருஷ்ணன் வராரோ அங்கே எல்லாமே மகாலட்சுமியினுடைய அம்சமாகவே மகாலட்சுமி வந்துடுவான். இந்த நப்பின்னை யாருடைய அம்சம்னா கிருஷ்ணனுக்கு நீலாதேவின் ஒரு மனைவி. அந்த நீலாதேவினுடைய அம்சமாக தான் இந்த நப்பின்னை வந்திருக்கா. இந்த நப்பினையை பார்க்கறதுக்காக யசோதை என்ன பண்றாப்ல, கிருஷ்ணனை கூப்பிட்டுக்கிட்டே கும்பன் வீட்டுக்கு போறாப்ல. அங்கே கும்பன் என்ன பண்றாப்லன்னா, இந்த நப்பினை பிறந்த உடனே 7 கண்ணுக்குட்டி காளை கண்ணுக்குட்டிகளை வாங்கி விட்டுருக்காப்ல. இந்த 7 கண்ணுக்குட்டிகளும் வளர்ந்து பெருசான பின்னாடி இந்த 7 மாடுகளையும் காளை மாடுகளையும் யாரு அடக்குறாங்களோ அவங்களுக்கு தான் என் பிள்ளைய நான் கொடுப்பேன் அப்படின்னு காளை மாடுகளையுமே சின்ன கண்ணுக்குட்டிலேருந்தே வளர்த்துட்டு வர்றாப்ல. அந்த 7 காளை மாடுகளுக்குள்ளேயும் 7 அசுரர்கள் கம்சனன் அப்படின்னா அசுரர்கள் உள்ள நுழைஞ்சிட்டாங்க. அப்போ அசுரர்கள் நுழைஞ்சா அந்த 7 காளை கண்ணுக்குட்டிகளும் சும்மாவா இருக்கும். அந்த வீட்டு பக்கம் போகிறவங்க வரவங்களெல்லாம் மிதிக்குது முட்டுது எல்லாம் செய்து அந்த 7 கண்ணுக்குட்டினால கும்பனுக்கு நைட்டும் பகலும் தூக்கமே வரல. எல்லாம் புகார் மேலே புகார் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு காக்கா கூட கும்பன் வீட்டு பக்கம் யாருமே போகவும் மாட்டேங்கிறாங்க. கும்பன் போனாவே எல்லாமே வெறிச்சு ஓடுறாங்க. அப்ப கும்பனுக்கு அது ரொம்ப மன உளைச்சலா இருக்கு. இந்த நேரம்தான் யசோதை நம்ம கிருஷ்ணனை கூப்பிட்டுக்கிட்டு போறாப்ல.
அப்ப நப்பினையினுடைய வீட்டுக்கு, அந்த கும்பனுடைய வீட்டுக்குள்ள நுழையும் போதே கண்ணனுக்கு தெரிஞ்சது, இந்த 7 காளை மாடுகளும் முறுக்கேறி போய் நிக்கிறாப்புல, 7 கண்ணுக்குட்டிகளும். இப்படா யாரடா முட்டி தள்ளுவோம் அப்படின்னு அதுகள் கண்ணை பார்க்கும்போதே பயங்கரமான தீவிழி விழிச்சுக்கிட்டு கண்ணனுக்கு புரிஞ்சிருது, நம்ம குட்டி கிருஷ்ணனுக்கு புரிஞ்சிருது. உடனே அம்மா நீ கொஞ்சம் வீட்டுக்குள்ள போ, நான் இங்க இருக்க பசங்களோட கொஞ்சம் விளாண்டுட்டு வர்றேன் அப்படின்னு சொல்றாப்ல. உடனே யசோதையும் சரின்னு விட்டுட்டு போறாப்ல. அந்த ஒரு நொடியில 7 கண்ணுக்குட்டிகளையும் தூக்கி ஒன்னோட ஒன்று மோதி 7 கண்ணுக்குட்டிகளையுமே வதம் பண்ணிடுறாரு கிருஷ்ணன். அப்ப வெளியே போன கும்பன் வந்த உடனே 7 கண்ணுக்குட்டியில இருக்கக்கூடிய அசுரர்களும் வெளியேறி 7 கண்ணுக்குட்டிகளுமே அப்படியும் அது மோட்சத்துக்கு போயிடுதுங்க. உடனே அதை பார்த்தோன்னே கும்பனுக்கு வந்து ஏற்பட்ட சந்தோஷம், அப்பாடா இன்னைக்கு தான் எனக்கு நிம்மதின்ட்டு அந்த காலை கண்டுக்கிட்டே உடலையெல்லாம் அப்புறப்படுத்திட்டு வீட்டுக்குள்ளே போகிறாப்புல. யசோதை இருக்காப்புல. உடனே இதை யார் வதம் பண்ணணுன்னே கிருஷ்ணன் தான் வதம் பண்ணாருன்னு தெரிஞ்சது. உடனே யசோதை சொல்கிறாப்புல, இந்த நப்பினையை வந்து நான் யார் இந்த 7 காலை கண்ணுக்குட்டிகளையும் அடக்குறாங்களோ அவங்களுத்தையும் கொடுப்பேன் ஏற்கனவே சபதம் பண்ணியிருக்கேன். அதனால இப்பயே ஒரு மருமகளை நீ உன் வீட்டுக்கே கூட்டு போய் நீயே வளர்த்து நீயே உன் மகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருன்றாப்ல. அப்ப நப்பினைய யசோதை என்ன பண்றான், சரின்னு சொல்லி கிருஷ்ணனோட கூப்பிட்டுக்கு வந்துடாப்ல. நப்பினையை இடுப்புல வச்சுட்டு கிருஷ்ணனை கையில பிடிச்சிக்கிட்டு தான் வீட்டுக்கு வந்துடாப்ல. அப்ப நப்பினையும் இந்த பலராமன் கிருஷ்ணனோட சேர்ந்தே வளர்றா. அப்ப இதைத்தான் நம்ம ஆண்டாள் 18வது பாசத்துல உந்து மதக்களிட்டன் ஓடாத தோல்வெளிய நந்த கோபாலன் மருமகளே நப்பினாய் அப்படின்னு சொல்றாப்ல. அப்ப யசோதைக்கு மருமகள்னா நந்த கோபாலனுக்கும் மருமகள் தான் நப்பினை. அப்ப இந்த நப்பினையை வந்து ஆண்டாள் வந்து 18, 19, 20வது பாசம் 3 பாசத்துலேயே இந்த நப்பினாய்ங்கிற பேரை கொண்டு வராப்ல. அப்ப நப்பினை யாருன்னு தெரிஞ்சுட்டோம். இப்ப இந்த அதாவது இப்ப நந்தகோபனுக்கு சுத ரிஷபா அப்படின்னு ஒரு தங்கை, நந்த கோபாலனுக்கு சுத ரிஷபா அப்படின்னு ஒரு தங்கை. அப்ப நம்ம கிருஷ்ணனுக்கு அத்தை. இப்ப யசோதையோட அண்ணன் மகளை பார்த்துட்டோம். இப்ப நந்தகோபாலனுடைய கூட பிறந்த சுத ரிஷபாங்கிற அத்தைக்கு சிசுபாலன் தந்தவித்ரன் அப்படிங்கிற 2 பசங்க. சிசுபாலன் தந்தவித்ரன் அப்படி. இந்த சிசுபாலன் பிறக்கும் போதே சிவபெருமான் மாதிரி 3 கண்ணுகளோட பிறக்கிறான். அப்ப 4 கைகளோட பிறக்கிறான். அதாவது சாதாரண குழந்தை இல்லாம விசித்திரமா பிறக்கிறாப்ல. அந்த சிசுபாலனுடைய ஜாதக நிலையெல்லாம் பார்க்கும்போது அப்ப ஜோசியர்லாம் என்ன சொல்றாங்கன்னா, யார் வந்து இந்த குழந்தைய தொட்டா இந்த தேவையில்லாத கண்ணும் கையும் மறைதோ அவனாலதான் இவனுக்கு என்னதே வதம் உண்டு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால இந்த சுதரிசபா வீட்டுக்கு யாருமே வர பயப்படுறாங்க. நம்ம போய் தேவையில்லாம குழந்தைய தொட்டு அதுல இருக்கக்கூடிய 3வது கண்ணு கையுங்கெல்லாம் மறைஞ்சிருச்சுன்னா நம்மதே என்னதே அந்த குழந்தைக்கு எமன்னு சுதரேசபா வந்து பேச ஆரம்பிச்சிருவான்னு எல்லாமே வேணாது ஒதுங்கி நிக்கிறாங்க. நம்ம அம்மா கிருஷ்ணன் என்ன பண்றாப்ல, அந்த தன்னுடைய அத்தை வீட்டுக்கு போறாப்ல. போனோடனே அங்க குழந்தை பிறக்க தெரிந்து உடனே அத்தை மகனே அத்தானின்னு போய் அந்த குழந்தைய தூக்குறாப்ல. அப்ப அந்த குழந்தையினுடைய கண்ணும் கையும் மறைஞ்சிருது. உடனேவும் சுதரேசபா கேட்குறான், ஏண்டா கிருஷ்ணா என் பிள்ளையை நீ தான் கொல்ல போறையா அப்படின்றாப்ல. உடனே கிருஷ்ணன் சொல்றாப்ல, அத்தா உங்க பிள்ளையை போய் நான் கொல்லுவனா, அவன் உருப்படியா இருந்தான், அவன் நல்ல பையனா இருந்தான் அப்படின்றாப்ல. அப்ப சுதரேசபா சொல்றான், ஏலே அவன் கண்ணு மூக்கு மொழிய பார்த்தாவே தெரியுது இவன் பெரிய துஷ்டன்னு, அப்ப எனக்காக நீ வந்து சில விதிவிலக்கு கொடு அப்படின்றாப்ல. உடனே அப்ப கிருஷ்ணன் கேட்கிறாப்ல என்ன வேணும் அப்படின்னு. அவன் ஒரு நாளைக்கு 100 தீய செயல்கள் 100 தடவை உன்னை ஏதாவது துஷ்டத்தனம் பண்ணா நீ பொறுத்துக்கோ, 100க்கு மேல அவன் ஏதாவது பண்ணா நீ அவனை வதம் பண்ணு அப்படின்னு அவளே பெர்மிஷன் கொடுத்துறா, ஒரு தாயே பெர்மிஷன் கொடுத்துறா. இதை வந்து நம்ம நல்லாவே வச்சுக்கிறணும். இந்த சிசுபாலனே தந்தவத்திரனையும் இவங்க யாரு அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்துக்கோம் இல்லையா, அதான் பார்க்கடல்ல ஜெயன் விஜயன் வந்து அந்த சதானந்த குமாரர்களுடைய சாபத்தினால முதல்ல இரண்யகசிபு இரண்யாட்சகனா பிறந்தாங்க. அடுத்து ராம அவதாரத்துல ராவணன் கும்பகர்ணனா பிறந்தாங்க. இப்ப சிசுபாலனாவும் தந்தவத்திரனாவும் வந்து பிறந்திருக்காங்க. அப்ப இவங்க வந்து ஜெயனும் விஜயன் தான் கிருஷ்ணனால வதம் பண்ணப்பட்டு அந்த ஆத்மா மறுபடியும்
பார்க்கடல்ல போய் துவாரபாலர்களாக ஆகணுங்கிறதான் விதி. அப்ப நம்ம தர்மர் வந்து என்ன பண்றாரு, அஸ்தினாபுரத்துல துரியோதனால விரட்டப்பட்டு, அதாவது அங்கே அஸ்தினாபுரம் பக்கத்துல காடுகளா இருந்த ஒரு இடம், அந்த இடத்த நீ போய் பரிபாலனம் பண்ணிக்க, நீ அது நகரமாய்க்கன்னு அனுப்பப்படுறாப்ல. அப்ப பாண்டவர்களும் அதை வந்து இந்திரபிரஸ்தம் அப்படின்னு மாத்தி தேவலோக சிற்பியான விஸ்வகர்மா வச்சு மிக பிரம்மாண்டமான ஒரு நகரமாக்கி பெரிய பளிங்கினால ஒரு அரண்மனை கட்டி ஒரு யாகம் நடக்குறாங்க. அந்த யாகத்துக்கு இந்த சிசுபாலன், தந்தவத்திரன், கிருஷ்ணன், துரியோதனன் எல்லாருமே வராங்க. அப்ப அந்த ஒரு யாகம் முடியும் போதே வேதத்தில் சொல்லப்பட்ட அனைத்து நியதிப்படி வாழக்கூடிய ஒருத்தருக்கு அவங்க வந்து பாத பூஜை பண்ணி முதல் மரியாதை பண்ணி அவங்க கேட்குறவங்கள அவங்களுக்கு தானம் தர்மம் பண்ணா அப்ப அந்த யாகம் முடிவடையும். இதை வந்து பீஷ்மர் கொடுக்கலாம் அப்படின்னு துரியோதனன் சொல்றாப்ல. துரியோதனே பீஷ்மரே என்ன சொல்றாரு, எனக்கு கொடுக்கறத விட கிருஷ்ணன் தான் பரமாத்மா, கிருஷ்ணனுக்கு கொடுங்கன்றார். உடனே சிசுபாலனுக்கு வந்துச்சு கோபம். ஏற்கனவே சிசுபாலனுக்கு கிருஷ்ணனை பார்த்தாவே பிடிக்காது. தினம் 95, அதாவது கால்குலேட் பண்றதுக்கு ஒரு அசிஸ்டண்ட்டையும் வச்சிருக்காப்ல. அவன் வளர வளர கிருஷ்ணனை வந்து திட்டி தீப்பாப்ல. கேட்குறவங்க காதலந்து ரத்தம் வடிகிற அளவுக்கு திட்டி தீப்பாப்ல. அந்த கால்குலேட் பண்ணுறவன் 95 சொல்லிட்டாவே அப்படின்னு நிப்பாட்டிக்கிடுவாள். 95க்கு மேலே என்ன பண்ண மாட்டாப்ல, வைய மாட்டாப்ல. ஆனால் இன்னைக்கு அவனுக்கு ஏகப்பட்ட கோபம். இந்த ஆடு மேய்க்கிறவனுக்கு, இந்த இடக்கை வழக்கை ஆச்சாரம் தெரியாத யசோதிக்கு பிறந்த பையனுக்கு போய் இவ்வளவு மரியாதையா அப்படின்னு அவன் பாட்டுக்கு எக்கச்சக்கமாக திட்டிக்கிறீங்க. இந்த தன்னுடைய அசிஸ்டன்ட் 95 ஆயிடுச்சு, 96 ஆயிடுச்சு, 97 ஆயிடுச்சுன்னு அவன் அந்த வார்த்தைகளுக்கு கால்குலேட் பண்ணிட்டே சத்தமாக சொல்லிட்டே வந்தாலும் அந்த வெறியினுடைய அந்த என்னது ஆங்காரம், திமிரு, அடுத்தவங்கள இருக்கக்கூடிய பொறாமை, இதனால அவனுடைய மனசு எல்லாமே தீயா வேகுது. அந்த வேகக்கூடிய இது வந்து தன்னுடைய அசிஸ்டன்ட் சொல்றதையும் காது கொடுத்து கேட்காம 100 வார்த்தைகளுக்கு மேலையும் வயிறாப்ல, தர்மரையும் வயிறாப்ல. ஏன்னா தர்மருக்கும் புத்தி இல்லை. அவன் போய் ஒரு இடைய சிறுவனுக்கு என்ன பண்றான், எல்லா மரியாதையும் செய்ய போறான் அப்படின்னு தர்மரையும் வயிறாப்ல. உடனே கிருஷ்ணனுக்கு வந்து தன்னை வஞ்சாலும் பரவாயில்ல, தன்னுடைய பக்தனான தர்மரையும் வயிறாப்ல அப்படின்னு சக்கரத்தை ஏவி சிசுபாலனை, தந்தவத்திரனையும் வதம் பண்ணிடுறாப்ல. இப்ப இந்த ஆத்மா அந்த பூலோகத்திலிருந்து நேரா பார்க்கடல் போய் அங்கே துவாரக பாலர்களா ஆயிடுச்சு. அப்ப ஜெயன் விஜயனுக்கு சாப விமோசனம் கிடைச்சிருச்சு. இப்போ இந்த சிசுபாலனை வந்து நம்ம நாளைக்கும் ஞாபகம் வச்சுக்கிறோம். இது வந்து நாள் நின்று நடக்கப்படுறதை இன்னைக்கே சொல்லிட்டேன். அப்போ சிசுபாலன், தந்தவத்திரனுடைய வதம் முடிஞ்சிச்சு. ஏன்னா இந்த கிருஷ்ண அவதாரமே என்னன்னா, தன்னை வந்து அன்பால வேண்டவங்கனாலும் சரி, தன்னை நிந்திக்கிறவங்கனாலும் சரி, இந்த பூபாரத்தை குறைப்பதற்காக தான் அவர் வர்றாரு. கேட்டவங்க கேட்காதவங்க எல்லாத்துக்குமே மோட்சத்தை கொடுத்து 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 அவர் என்ன பண்றாரு, இந்த பூமியினுடைய பாரத்தை குறைக்கிறாரு. அப்படிதானே பூமாதேவி போய் கேட்டிருக்கான். அப்ப இந்த பூமியினுடைய பாரத்தை குறைக்கிறாரு. இப்ப வந்து கிருஷ்ணன் வந்து அத நப்பினை யாருன்னு பார்த்துட்டோம், சிசுபாலன் யாருன்னு பார்த்துட்டோம். இப்ப நம்ம கிருஷ்ணனுக்கு 11 வயசு. அப்ப கம்சன் என்ன பண்றாப்ல, இப்பதான் என்னது யோசிக்கிறாப்ல, ஆகா நம்ம அனுப்புற அனைத்து அசுரர்களுமே ஆயர் கூடத்துக்கு தான் போயிருக்காங்க. அங்கே போனவங்க தான் என்ன ஆனாங்க என்னன்னே தெரியாம அங்கேயே வதம் செய்யப்பட்டிருக்காங்க. அப்ப நம்மளை கொல்ல வந்த நாராயணன் ஆயர் குலத்துல தான் வளர்றான் அப்படின்னு ஒரு தூதுவனை அனுப்புறாப்ல. அவன் பார்த்துட்டு நந்தகோபன் வீட்டில தான் அந்த பையன் வளர்றான். அவனுக்கு இப்ப 11 வயசுனாலே அப்ப சரியா இருக்கு. அதாவது தேவகி வயிற்றுல பிறந்த 8வது பெண் குழந்தை சொன்ன ஆண்டும் அந்த நந்தகோபன் வீட்டில் வளரக்கூடிய அந்த சிறுவனுடைய வயதும் 11 ஆண்டுகள் இருக்கு. இந்த 11 ஆண்டுகளும் கம்சன் வந்து வயத்துல நெருப்பை கட்டிக்கிட்டு தான் இருந்திருக்கான். அதனாலதான் ஆண்டாள் சொல்றாப்ல, நெருப்பென்ன கம்சன் வயிற்றுல நெருப்பென்ன நின்ற நெடுமாளே அப்படின்னு சொல்றாப்ல. அவன் வயிற்றுல நெருப்பா தீய எரிய வச்சுக்கிருக்காப்ல. அதாவது எதிரிகளை ஒவ்வொரு நாளுமே பதபதிக்க வச்சு அவங்கள நிலைக்குலைய வச்சாதான் அவங்கள ஈஸியா ஜெயிக்க முடியும். இந்த தாத்பரியத்தையும் கிருஷ்ணன் வந்து இந்த இதுல நமக்கு கொடுத்துருக்காப்ல. அப்ப என்ன பண்றாப்ல, அப்ப அந்த சிறுவனை வரவழைச்சு இன்னும் கொஞ்சம் பெரியவன் ஆயிட்டான்.
அவனை ஜெயிக்கிறது நம்ம கஷ்டம். அப்ப 11 வயசு தானே ஆகுது, அவனை வரவழைச்சு அவனை நம்ம கொன்றணும். அதுமே மக்கள் வந்து நம்மளை வந்து என்னது திட்டாம செய்யாம நம்ம பேர நல்ல பேர் வர மாதிரி கொன்றணும் அப்படின்னு என்ன செய்யலாம் அப்படின்னு திட்டம் போடுறார். வரவழைக்கிறதுக்கு யாரை அனுப்பணும்னு பார்க்குறார். தன்னுடைய முதலமைச்சர் அக்ரூரர் ஒருத்தர், அவர் வந்து கிருஷ்ணன் பக்தர். தினம் இவர்கிட்ட கம்சன்ட்ட முதலமைச்சராக இருந்தாலும் இந்த அரசாங்க வேலையெல்லாம் முடிஞ்ச பின்னாடி வீட்டில் போய் பூஜை ரூமில் கிருஷ்ணனுக்கு அனைத்து அதாவது பாத பூஜை அனைத்து பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணிட்டு தான் அவர் இரவு உணவை சாப்பிட்டு தூங்குவார். அப்படிப்பட்டவரை என்ன பண்ணார், அந்த முதல் மந்திரி ஒருத்தர் வந்து சொல்றார், நம்ம முதலமைச்சர் அக்ரூரை அனுப்பலாம் அப்படின்னு. உடனே அக்ரூரை கூப்பிட்டு விடுறாப்ல. கூப்பிட்டு அங்கே பிருந்தாவனத்துல நந்தகோபன் வீட்டில் வளரக்கூடிய கிருஷ்ணனும் பலராமனும் என்னுடைய மருமகங்க தான், அவங்கள வந்து நீ இங்கே கூப்பிட்டுவா, எனக்கு என் மருமகளை பார்க்கணும்னு ஆசையாக இருக்கு. அவங்கள நான் வந்து என்னதே விருந்தாளியாக வச்சு அவங்கள ரொம்ப நாளைக்கு என்னுடைய அரண்மனையில் வச்சு அவங்கள பாதுகாக்கணும் எனக்கு அப்படின்னுங்க சொல்கிறாப்ல. அக்ரூருக்கு தெரிஞ்சிருது, நீ எதுக்காகடா கூப்பிட்டு வர சொல்கிறேங்கிறது தெரியும். ஆனால் நீ கிருஷ்ணனை வதம் பண்ண போறியா, கிருஷ்ணன் ஒன்னைய வதம் பண்ண போறாரா அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஏன்னா கிருஷ்ணன் வந்து இந்த அண்ட சராசரங்களுக்கே தலைவனான இந்த வைகுண்டநாதன், அவனை வந்து யாராவது தொட முடியுமா? தீய எண்ணத்தோட அவன் பக்கத்துல கூட நெருங்க முடியாது. நெருங்குறவங்க தான் என்னது தூசியில் பட்ட நெருப்பில் பட்ட தூசி ஆகுங்கிற மாதிரி தூசியா போயிடுவாங்க அப்படின்ட்டு நான் கூப்பிட்டு வரேன், எப்போ கூப்பிட்டு வரணும்ன்றாப்ல. உடனே அக்ரூர்கிட்ட கம்சன் சொல்றாப்ல, இன்னைக்கே போ, இப்பயே போய் நாளைக்கு காலையிலேயே கூப்பிட்டு வந்துடுறாப்ல. ஏன்னா அவனுக்கு பொறுக்க முடியல, உடனே கிருஷ்ணனையும் பலராமையும் பார்த்து உடனே கொன்றணும் அப்படின்னு. சரின்னு அக்ரூர் என்ன பண்றாரு, தேரை எடுத்துட்டு போறார். போய் சாயங்காலமா யமுனை ஆத்தினுடைய அந்த கரைக்கு போயிறார். போய் அங்கே நந்தகோபன் வீட்டில் தேடி போறாரு. அங்கே நந்தகோபனுடைய மாட்டு கொட்டையில் கிருஷ்ணனும் பலராமனும் மாட்டு கண்ணுக்குட்டிகளை கட்டிக்கிட்டு விளாண்டுக்கிட்டு அந்த பசுமாட்டினுடைய காம்பில் தானே வாயை வச்சு பாலை குடிச்சுக்கிட்டு அவங்க விளாண்டுக்கு இருக்காங்க. இங்கே அக்ரூருக்கு அதாவது நம்ம போனோம்னா கிருஷ்ணன் வந்து நம்மளை ஆற தழுவாப்லையா, நம்மளை சாப்பிடுங்கன்னு சொல்லுவாப்லையா, நம்மளை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பாப்லையா அப்படின்னு ஒவ்வொரு நாளுமே அந்த நாள் ஃபுல்லாகவே ஒவ்வொரு நிமிடமும் கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு ஏங்குறார். அந்த ஏக்கத்தோடையே போனால் மாட்டுக்கொட்டையில் 2 குழந்தைகள் இருக்காங்க. உடனே கிருஷ்ணனுக்கு தெரிஞ்சது இந்த அக்ரூர் வந்து நம்மளுடைய பக்தன். உடனே பக்தனை ஓடி வந்து ஆற தழுவி அவரை கூட்டு போய் மாட்டுக்கொட்டையில் இருக்கக்கூடிய ஒரு திண்ணையில் உட்கார வச்சு அவர் பாத பூஜையெல்லாம் பண்ணி என்ன விஷயம்னு பலராமனும் கிருஷ்ணனும் கேட்குறாங்க. அப்போ மதுரானுடைய இப்ப மன்னன், முன்னாடி உக்கிரசேனன் ஆண்டாப்ல, உக்கிரசேன கம்சன் தூக்கி ஜெயில போட்டு இப்ப அவன் மன்னனா இருக்காப்ல. அப்ப மதுரானுடைய மன்னனான கம்சன் வந்து உங்க தாய்மாமா உங்களை வந்து கூப்பிட்டு வர சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே யோசிக்கவே இல்லை கிருஷ்ணன் பலராமன். சரி நாளைக்கு காலையிலேயே கிளம்பிடலாம்ன்றாப்ல. இதை வந்து யசோதை நந்தகோபன் வந்த பின்னாடி நந்தகோபன்ட்டு அக்ரூர் பேசுறாரு. யசோதைட்டையும் பேசுறாப்ல. யசோதைக்கு அப்படியே என்ன தாய்மை இல்லையா, என் பிள்ளைய வந்து என்னை தவிர யாருனாலும் குளிக்க வைக்க முடியாது, என் பிள்ளைக்கு நான் ஒவ்வொரு வாரம் என்ன தேய்ச்சி குளிக்கலன்னா அவனுக்கு சூடு பிடிச்சுக்கணும், நானே அவன் சாப்பாடு விட்டுனாதான் சாப்பிடுவேன் அப்படின்னு அவள் புலம்புறான். ஆனால் நந்தகோபன் தேத்துறாப்ல. அதாவது நம்ம குழந்தை வந்து இனிமே நம்ம வந்து வளர்ப்பு தாய் தந்தை தான். அதாவது இந்த கிருஷ்ணன் வந்து தேவகி வசுதேவருக்கு பிறந்தவங்க. இந்த ஆண்கள் வந்து பட்டுன்னு என்னது தன்னுடைய மனதை தேத்திக்கிடுவாங்க, பெண்கள்னால தான் தேத்த முடியாது. அப்ப தேவகிக்கு புரிய வைக்கிறாப்ல. சரின்னு சொல்லி மறுநாள் காலையில கிருஷ்ணனை வந்து அக்ரூரோட அந்த தேர்தட்டில் உட்கார வச்சு அனுப்பி வைக்கிறாங்க. பின்னாடி ஆயர்கள் எல்லாருமே வர்றாங்க. அப்ப அந்த நந்தகோபனுடைய தம்பி பையன் பேரு உத்தவன். அந்த உத்தவனுக்கு கிருஷ்ணன் சொல்றாரு, நீ இந்த மக்கள் எல்லாத்தையுமே தேத்து, எல்லாருக்குமே என்னுடைய குணங்களை பத்தி சொல்லிக்கிட்டே இரு, அவங்களுக்கு நான் இல்லைங்கிற ஏக்கம் வராம பார்த்துக்கோ அப்படின்னு உத்தவன்கிட்ட சொல்றார். உத்தவனும் சரின்னு சொல்லிடுறாப்ல.
அப்புறம் இந்த அக்குரர் வந்து யமுனை நதிக்கு வரும்போது நல்ல பொழுது புலருது. அப்போ காலை கடன்களையெல்லாம் முடிச்சு சந்தியாவந்தனம் பண்ணணும். உடனே அக்குரர் வந்து இந்த 2 பாலகர்களையுமே நீங்கள் தேர்லேயே இருங்க, இறங்கிட வேணாம், யமுனை நதி ஆர்ப்பரித்து போகுது, நான் உள்ளே போய் காலை கடன்களையெல்லாம் முடிச்சுட்டு சந்தியாவனம் பண்ணிட்டு வரேன்னு அந்த நதிக்குள்ளே இறங்கி முங்குறார். நல்லா தன்னை முங்கும் போதே நதிக்குள்ள அதே தேர் இருக்க, உள்ள கிருஷ்ணன் இருக்கிறாப்ல, பலராமன் இருக்காப்ல. ஐயோ, பிள்ளைகளோட தேர் உள்ள நதிக்குள்ள முங்கிருச்சோம் அப்படின்னு இப்படி மேலே எந்திரிச்சு பார்த்தா கரையில யமுனை நதிக்கரையிலையும் தேர் இருக்கு, கிருஷ்ணன் இருக்காப்ல, பலராமன் இருக்காப்ல. உடனே நம்மளுடைய பிரேம தான் அப்படின்ட்டு 2வது தடவை முங்கினா 2வது தடவையும் நதிக்குள்ள அதே மாதிரியே தெரியுது. தேர் தெரியுது, கிருஷ்ணன் தெரியறாப்ல, பலராமன் தெரியறாப்ல. உடனே பதபதச்சு எந்திரிச்சு பார்த்தா கரையிலையும் இருக்காப்ல தேரும் கிருஷ்ணனும் பலராமன். 3வது தடவையும் முங்குறாரு. 3வது தடவையும் நதிக்குள்ள அதே லீலைகள் காமிக்கப்படுது. அப்பதான் அக்குரர் வந்து ஆகா, கிருஷ்ணன் வந்து நமக்கும் லீலைகள் காமிக்கிறாருன்னு சந்தோஷமா என்ன பண்ண, கிருஷ்ணனை நோக்கி கையெடுத்து கும்பிட்டு அந்த தேரை வந்து அக்கரைக்கு கொண்டு போய், அதாவது மதுராவுடைய யமுனையினுடைய அக்கறை கொண்டு போய் மதுரா வீதிகளை நடத்தி கூட்டு போறார். அப்படி கூப்பிட்டு போகும்போதே கம்சனுக்கு சந்தனம் அரைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு திரி பக்ரா அப்படின்பாங்க. திரினா 3, பக்ரம்னா 3 இடத்துல வளைஞ்சு கூணமா இருக்கு. அந்த கூணமா இருக்கக்கூடிய அந்த பொண்ணு கிட்ட கிருஷ்ணன் கேட்குறாரு, எனக்கு சந்தனம் பூசுறோம்னா ரொம்ப பிடிக்கும், எனக்கும் அண்ணனுக்கும் சந்தனம் கொடு அப்படின்றாப்ல. உடனே அந்த பொண்ணு சொல்லுது, நீங்கள் எப்படி இருப்பீங்க என்னானே தெரியாது, நான் 2-3 வகையில் சந்தனம் அரைச்சிருக்கேன், இதில் எந்த வகையான சந்தனம் உங்களுக்கு பிடிக்கும் நீங்களே எடுத்துக்கங்க அப்படின்னு. ஏன்னா அந்த பொண்ணுனால நிமிந்து கூட பார்க்க முடியாது. ஒன்னி கிருஷ்ணன் பலராமனுடைய பாதங்களை மட்டும்தான் அந்த பொண்ணுனால பார்க்க முடியும். உடனே கிருஷ்ணன் சொல்கிறாப்ல, நீயே எங்களுக்கு கொடுன்னு அப்படின்னே அது குனிஞ்சுக்கிட்டே வலது கையை அப்படி தூக்கி நீட்டுது. கிருஷ்ணன் என்ன பண்ணாப்ல, அந்த சந்தனத்துல கொஞ்சம் ஒரு துளி எடுத்து அந்த பொண்ணுடைய முதுகுலையும் தாடையிலையும் தடவி முதுகுல ஒரு குத்து வச்சு தாடையை ஒரு எம்புறாப்ல. அப்படியே அந்த பொண்ணுடைய 3 வளைவுகளும் நிமிந்து அழகான பொண்ணாயிரு. இது யாரு அப்படின்னா, ராம அவதாரத்துல கூனி இருந்தாலையா, அந்த கூனிய வந்து ராமர் வந்து சிறு பிள்ளையா இருக்கும்போதே அந்த கூன் முதுகுல இருக்க கூன் மேல களிமண் உருண்டைய போட்டு அந்த கூனி வைய என்ன பண்ணுவாராம், விளையாடுவாராம். அதை பிற்காலத்துல ராமர் நினைச்சு வருத்தப்பட்டிருக்காரு. அந்த அந்த நம்ம ஏதாவது பண்ணி அந்த கூனியை வந்து சரி பண்ணியிருக்கலாமே, ஆனா நம்ம களிமண் உருண்டையை அந்த முதுகுல போட்டு நம்ம விளாண்டோம், அவளுக்கு வலிக்கிற மாதிரி பண்ணிட்டோமே அப்படின்னு அவர் மனக்குறைப்பட்டுக்கிட்டாராம். அந்த மனக்குறையை இந்த இதுல வந்து நிவர்த்தி பண்ணிட்டாரு, இந்த கிருஷ்ண அவதாரத்துல நிவர்த்தி பண்ணிட்டாரு. அந்த கூனிக்கு இந்த அவதாரத்துல இந்த பிரம்மன் விதிச்ச விதியோட மோட்சமும் கிடைச்சிடும். அப்ப குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா. ராம அவதாரத்துல எதையெல்லாம் செய்யாம விட்டாரோ அதை எல்லாமே இந்த கிருஷ்ண அவதாரத்துல அவர் செஞ்சுக்கிட்டே வர்றார். அடுத்து மாலாக்காரன் அப்படின்னு ஒருத்தன் வந்து மாலைகள் கட்டி கட்டி தொங்க விட்டு கம்சனுக்கு விதவிதமான வாசனை உள்ள மலர் மாலைகளை கொண்டு போய் சமர்ப்பிக்கிறவர். அந்த கடைக்கு போறாங்க பலராமனும் கிருஷ்ணனும். எங்க 2 பேத்துக்கும் ஏத்த ஏதாவது ஒரு பூமாலையை கொடுங்கும் போது அந்த மாலைக்காரன் உள்ள கூப்பிட்டு காலில் விழுந்து சரணாகதி அடைஞ்சு, எனக்கு முக்கிய கொடுங்க, உங்களுக்கு எந்த மாலைனாலும் எடுத்துக்கங்கன்றாப்ல. உடனே கிருஷ்ணன் சொல்றாப்ல, அவங்க தேவையான மாலையை எடுத்துட்டே உனக்கு இந்த பிறவில மோட்சம் கிடைக்கும்னு சொல்றாங்க. அடுத்து கொஞ்சம் தூரம் நடந்து வரும்போதே ஒரு வண்ணான், அந்த வண்ணான் வந்து கம்சனுக்கு துணிகளை தினம் துவைச்சு அயன் பண்ணி நீட்டாக தேய்ச்சி கொண்டு போகிறவன். அவன் வந்து தலை மேலே ஒரு துணி மூட்டையை கொண்டு போகிறான். அவன்கிட்ட கிருஷ்ணன் கேட்குறாப்ல, எங்களுக்கு நல்லா அழகான ஆடைகள் கொடுத்த ஆசையாக இருக்கு, எங்களுக்கு ஏற்ற ஆடை இருந்தால் கொடுன்றாப்ல. உடனே அந்த வண்ணான் சொல்கிறாப்ல, நீ எல்லாம் ஆடு மேய்க்கிற பையன், உனக்கெல்லாம் நான் தர முடியாது, இது எல்லாமே கம்சனுக்குரியது, நான் உனக்கு தரேன்னு தெரிஞ்சாவே கம்சன் என்னையே கொண்டுருவியான்றாப்ல. அப்படின்னு சுடு சொற்களால் அந்த வண்ணான் கிருஷ்ணனை பலராமனை வஞ்ச உடனே கிருஷ்ணன் வந்து கோவப்பட்டு அந்த வண்ணானை ஒரே அடி அடிக்கிறாப்ல. அந்த வண்ணானை அந்த இடத்துல உயிர் நீத்துறாப்ல. இந்த இதை அப்படியே வச்சுக்கிறணும், அந்த வண்ணான் அந்த இடத்துல உயிர் நீத்துறாப்ல. ராம அவதாரத்திலையும் ஒரு வண்ணானாலதான் சீதையும் ராமபிரானும் பிரிஞ்சாங்க. அதுவும் நமக்கு இப்போ நமக்கு ராமாயணம் பார்த்துக்கிறோம் இல்லையா, அப்போ அதுவும் வச்சுக்கணும். இந்த 2 இன்சிடெண்ட்டை கடைசி முடியும் ஞாபகம் வச்சுக்கிட்டே வாங்க. ராமானுஜரை பற்றி பேசும்போது இதை பேசலாம். அடுத்து என்ன பண்ணுறாப்புல, அப்படியே அரண்மனைக்குள்ளே போகிறாப்புல.
கம்சன் இதுக்குள்ள என்ன பண்ணிடுறாப்ல, அதாவது தன்னுடைய மருமகளை கூப்பிடாப்ல நம்ம மன்னர். அந்த மருமைங்க தான் என்னது நாராயணனா. அவருக்கு அவ்வளோ ஒரு சிறப்பு கொடுக்கணும், மருமைங்களை நல்லா வரவேற்கணும்னு ஒரு யானையை வச்சு மலர் மாலையை போட வைக்க போறாப்ல. 2 மல்லர்களை வச்சு என்னது அந்த கிருஷ்ணனை பலராமனை வரவேற்க போறாப்ல. அவர் பின்னாடி உட்காந்து அப்படியே அரசவையில அவ்வளோ இதா வீட்டிற்காப்புலன்னு எல்லாருமே ஊர் மக்கள்லாம் பேசுற மாதிரி அப்படி நல்ல விதமா பேசுற மாதிரி கொண்டு வந்திருக்காப்ல. ஆனா கம்சனுடைய என்னன்னா, கோளையார் பீடம் அப்படின்னு ஒரு பெரிய யானை, மதம் பிடிச்ச யானை. அந்த யானையை கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காப்ல. அந்த மதம் பிடிச்ச யானை இந்த 11 வயசு குழந்தைகளை மிதிச்சு நசிக்கிறோம் அப்படின்னு கம்சனோட எண்ணம். அப்படி இந்த மதம் பிடிச்ச யானைக்கு அந்த 2 பேர் மிஞ்சி வந்துட்டாங்கன்னா, சானூரான் முஸ்திகன் அப்படின்ற 2 மல்லர்கள் தின்னவெடுத்த தோள்களோட இவங்களும் யானை மாதிரி இருக்காங்க. இவங்களை வச்சு அந்த 2 பாலகர்களையும் கொன்றுலாம் அப்படின்னு நினைக்கிறாப்ல. அப்படி இந்த 2 பேருக்கும் தப்பிச்சு வந்தா நம்மளுடைய கதையினால அடிச்சு கொன்றணும்னு கம்சன் ரெடியா பின்னாடி உக்காந்துருக்காப்ல. இது நம்ம கிருஷ்ணனுக்கா தெரியாது. கிருஷ்ணனும் பலராமனும் அப்படியே சந்தோஷமா அந்த மாலையும் போட்டுக்கிட்டு சந்தனமும் பூசிக்கிட்டு அப்படியே உள்ள வராங்க. உள்ள வந்தா அந்த யானையை அவுத்து விட சொல்றாப்ல. உடனே கிருஷ்ணன் என்ன பண்ணாப்ல, அந்த யானையினுடைய தும்பிக்கையை பிளந்து அந்த தந்தத்தை பிடுங்கி யானையை வதம் பண்ணிடுறாப்ல. நல்ல பெருத்த யானைகள் அந்த தந்தக்குள்ள முத்துக்கள் இருக்குமா. அந்த முத்துக்களை தான் கூட இன்னொரு அந்த உத்தமன்கிறவன்கிட்ட கொடுத்து என்ன பண்ணாப்ல, இதை ராதைகிட்ட கொடுத்து முத்து மாலையை போட்டுக்கிற சொல்லுன்னு ஆயர்பாடிக்கு உத்தவனை அனுப்பிச்சு வைக்கிறாப்ல. அப்ப அந்த யானையை வதம் பண்ணி யானை தந்தத்தை பிடுங்கி அந்த தந்தம் வாயிலிருந்து வரக்கூடிய இடத்துல முத்துக்கள் இருக்கும். அந்த முத்துக்களை ராதைக்கு கொடுத்து விட்டுருக்காப்ல. அடுத்து இதெல்லாம் ஒரு செகண்ட்ல நடந்த செயல். அடுத்து அவர் நிமிந்து பார்க்கவங்களையும் சானூரான் முஸ்தங்கிற 2 மல்லர்கள் ஓடி வராங்க. ஒன்னு இந்த குட்டி கிருஷ்ணனும் பலராமன் என்ன பண்றாப்ல, 2 பேர் கஞ்சாடையிலேயே பார்த்துட்டு அவங்க 2 பேரும் ஓடி அவங்க நினைக்கிறாங்க இந்த 2 பசங்க மேலேயும் நம்ம மோதணும்னு. இந்த 2 பசங்களும் இந்த குட்டி பசங்களுமே என்ன பண்றாங்கன்னா, அந்த சானூரான் முஸ்டிகன் 2 பேருமே தன்னைத்தானே மோதிக்கிற மாதிரி அவங்க காலுக்குள்ள ஓடி போய் கம்சன்கிட்ட ஓடிடுறாங்க. அப்ப கம்சன் கதையால ஓங்கும் போது, ஏன்னா கம்சன் ஏற்கனவே இந்த 11 வருஷமா நிலை குலைய அலை குலைய நிக்கிறான். அவனை என்ன பண்றாப்ல, அந்த கதையவே பிடுங்கி கிருஷ்ணன் ஒரே அடி அடிச்சு கம்சவதமும் ஆயிருது. அப்ப இதுதான் கம்சவதம். இது எது முன்னாடி நடந்துச்சு எது பின்னாடி நடந்துச்சுன்னே தெரியாம அந்த 3 செயல்களும் ஒரு நொடியில நடந்து முடிஞ்சிருது. இந்த கம்சவதம் முடிஞ்சோடனே வேலையா போய் தன்னுடைய தாய் தந்தையான வசுதேவரையும் தேவகியும் போய் அந்த சிறைச்சாலைக்குள்ள பார்த்து அவங்கள சிறைச்சாலையிலேருந்து மீட்டு இருக்கிறாரு. தேவகிக்கு இந்த கண்ணனையும் பார்த்தோன்னே, கிருஷ்ணனை பார்த்தோன்னே அந்த அம்மா பொங்கும் பரிவினால தாய்மை உணர்வுனால தூக்கி பால் கொடுக்கணும்னு ஆசைப்படுறான். 11 வயசுல கண்ணன் போய் தேவகிட்ட பால் குடிச்சிருக்காரு. இதை எல்லாருமே 11 வயசுல ஒரு பையனுக்கு பால் கொடுப்பானா, அம்மாகாரி பால் கொடுத்துருக்கான், மயங்காரை பால் குடிச்சிருக்கான், அதுல நமக்கு என்ன கவலை. அடுத்து அவங்க 2 பேரையுமே சிறைச்சாலையிலிருந்து மீட்டெடுத்து வந்துட்டாரு. அடுத்து உக்கிரசேனன் நிற்காப்லையா, உக்கிரசேனனையும் மீட்டெடுத்து சிறைச்சாலையிலிருந்து கொண்டு உக்கிரசேனன்னு அரச பதவியில உட்கார வச்சுறாரு. இதோட இன்றைக்கு இப்ப நம்ம கிருஷ்ணனுக்கு 15 வயசு ஆயிடுச்சுன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் நாளைக்கு என்ன நடக்குதுங்கிறத நாளைக்கு பார்க்கலாம்.